வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. விஜய் அவர்கள் 108 இடங்கள் எடுத்தும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. காங்கிரஸ் வந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் போனவனு தான் நிலைமை இன்னும் பஸ்ட் ஆயிடுச்சு. இதுல காங்கிரஸ்க்கு சில பேர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இப்போ அதாவது நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு கட்சியாக காலி பண்ணுறீங்க அப்படின்னு பொதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது இன்றைக்கி தாவேக்காவை பார்த்து தான்டா நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம். எந்த நேரத்தில் நீங்கள் கூட்டணிக்கு அங்கே போனீங்களோ என்னவோ, தாவேக்கா ஆட்சியே அமைக்க முடியல. இவ்வளோ நாள் ஆட்சி அமைச்சிட்டு இருக்க கட்சி கூட சேர்ந்து தான் அவங்கள கவுத்து விட்டீங்க. இப்போ ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கிட்டே போய் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க கூடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களேடா, எங்கேருந்துடா வரீங்க, யாரா நீங்கள் அப்படின்னு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவை காங்கிரஸை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்காவை திட்டுறதையோ இல்லை இந்த பக்கம் திமுகவை திட்டுறதையும் விட்டுட்டாங்க. பூராவே காங்கிரஸை வச்சு அடிக்கிறாங்க. இவனுக்கு வந்த நேரம் தான்டா தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியல. இந்த பக்கம் இங்கேருந்து போனியே, அதாவது இந்த காமெடி ஒன்று, அவனை அந்த பையனை நம்பி போனியே, அவனுக்கு ஒரு ஊடு இருக்கா இது இருக்கா அப்படின்ட்டு ஒரு அம்மா பேசல. அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸை வச்சு செய்கிறாங்க. அவங்கள நம்பி போனியே, அவங்களுக்கு ஒரு தனி பெரும்பான்மை இருக்கா, கொள்கை இருக்கா, கூட்டணி இருக்கா, எதுவுமே இல்லையே, இப்போ அங்கே போய் சிக்கிட்டியே. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக உள்ள வரப்போகுது. ஏன்னா விஜய் அவர்கள் அங்கே இங்கேன்னு துண்டு துண்டாக சீட்டு கேட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இவங்க நீங்கள் 2 கொடுங்க, நீங்கள் 2 கொடுங்க, நீங்கள் 5 கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா. இந்த பக்கம் அதிமுக ரெடியாக இருக்குது. உடச்சிட்டு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்லலாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க எம்எல்ஏ. இந்த பக்கம் விஜய் கண்ணை காமிச்சோடனே கூட்டிகிட்டு எஸ்பி வேலுமணி இந்த 21 எம்எல்ஏவோட நான் உங்களோட ஐக்கியம் ஆயிடுறேன் அப்படின்னு. ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த 21 எம்எல்ஏ அப்படின்றத விட 31 வந்தால் தான் அவங்க கட்சி தாவல் அப்படின்றது போட முடியாது. ஏன்னா 2-3 மெஜாரிட்டியோட வெளியே வந்தால் தான் கட்சி தாவல் சட்டம் அவங்க மேலே பாயாது. அப்படி அதை 2-3 மெஜாரிட்டி விட கம்மியாக வரும்போது கட்சி தாவல் மாறுற இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வேலை செய்யும். ஸோ இருந்தாலும் அவங்கள அந்த பக்கம் ஆப்ஷன்லேயே சைலண்ட்டாக வச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இவர் போய் 113 இருக்கு, காங்கிரஸ் என் கூட வந்துட்டாங்க, ஏன்னா ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு லெட்டர் கொடுக்கறதும், ஆளுநர் 118 இருந்தால் தான் நான் உன்னை ஆட்சி அமைக்க விடுவேன் அப்படின்னு துரத்தி அடிக்கிறதும், ஆப்பு வைக்கிறதும், அவங்க உடனே இங்கேருந்து டெல்லிக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் எங்களை இந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி அமைக்க விடாமல் இந்த மாதிரி ஆப்பா அடிக்கிறாரு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும், உடனே ஆளுநர் மறுபடியும் கூப்பிடுறதும், இந்த பக்கம் நாங்கள் யோசித்து முடிவு சொல்கிறோம் அப்படின்னு திமுக கூட்டணிகள் பண்ணுறதும், இந்த பிக்சரெல்லாம் பார்க்கும்போது பாஜக என்ன ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னா, விஜய் அவர்கள் பாஜக கைக்கூலி இல்லை, நம்புங்க ஜனங்களே, அவர் பாஜக கைக்கூலி இல்லை. இவ்வளோ நெருக்கடியிலும் அவர் அதிமுகவுடைய ஆதரவை நாடாமல் காங்கிரஸ் உடைய ஆதரவையும் பிசிகாவுடைய ஆதரவையும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அண்ணன் திருமாவளவனே சொல்கிற அளவுக்கு அதை கொண்டு நிறுத்திட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையிலும் விஜய் இந்த மாதிரி காங்கிரஸோடைய ஆதரவையும் அதாவது பிசிக ஆதரவையும் தான் தேடுறாரு. அதிமுக ஆதரவையோ இல்லை பாமக ஆதரவையோ அவர் தேடலை. ஸோ அப்போ அது என்ன ஃப்ரேம்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காங்கிரஸ் விசிகாவோடைய ஃபேஸ் எதுக்கு இங்கே வரணும்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாருன்னா, தான் பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சித்து விளையாட்டை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் இதை நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் பாஜக எதிர்ப்பாளர், இப்போ காங்கிரஸ் என் கூட கூட்டணி வருது, விசிகா என் கூட கூட்டணி வருது, நான் தான் பாஜகவை எதிர்க்கிறேன், நான் பாஜக கைக்கூலி இல்லை, ரைட்டு. நேற்றுலேருந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க, கொதிச்சு போயிருக்காங்க. அண்ணன் 108 எடுத்து ஆட்சி அமைக்க முடியலையே, ஏன்டா இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கொந்தளிச்சிருக்காங்க. இப்போ நியாயமாக இந்த கொந்தளிப்பு பூரா எங்கே திரும்பி இருக்கணும்? ஆளுநர் பக்கம் திரும்பி இருக்கணும். ஏன்னா அவர் தான் கூப்பிடல. இவங்க போய் கொடுத்தோம், சீட்டு கொடுத்து, அதாவது லெட்டர் கொடுத்தோம், எங்களை கூப்பிடுங்க, ஆட்சி அமைக்கிறது கூப்பிடுங்கன்னு சொல்லியும் அழைப்பு கொடுக்காதது ஆளுநர் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கவனம் பூரா எங்கே இருக்கணும்? ஆளுநரை திட்டத்தில் இருக்கணும், பாஜகவை திட்டத்தில் இருக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறா அவங்க இதுக்கும் திமுகவை திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கும் திமுக என்னடா சம்பந்தம், திமுக திட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட ஒரு பொய் செய்தியை தொடர்ந்து அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்க, விஜயை அடிக்கிறதுக்காக, விஜய் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களா திமுக? அதிமுக அவங்களுடைய எவ்வளோ பெரிய எதிரி, எத்தனை வருஷத்து எதிரி, 50 வருஷத்துக்கு மேலே எதிரி. அவங்க கூடயே கூட்டணி வச்சு விஜய் அண்ணாவை காலி பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறீங்களே, முக ஸ்டாலின் எவ்வளோ மோசமானவர் அப்படின்ற கமெண்ட்ஸை பாஸ் பண்ணி ஆரம்பிச்சு அதை திமுகவில் இருக்கவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, ஆட்சி அமைக்குதா, எதிராக நிற்குதா, விடிஞ்சா சூப்பர் செய்தி அப்படின்னு. எனக்கு கூட பர்சனலாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் ரொம்ப தீர்க்கமாக சொன்னேன், ஒருபோதும் இது நடக்காது. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் இந்த மாதிரி
ஒரு குறுக்கு வழி மூலயமா தான் ஆட்சி அமைக்கணும், குறுக்கு வழியமா ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அவர் கொள்கையில ஒரு விஷயமா மதிக்கலைன்னா அவர் பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு இன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சிருந்திருப்பார். அவர் அதை செய்யலை, அவருக்கு அது அவசியமும் இல்லை. எனக்கு இந்த நேரத்தில் கலைஞருடைய ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. கொட்டும் கொடையா இல்லை கொள்கையா அப்படின்னு கேட்டால் நாங்கள் கொள்கையை தான் தேர்ந்தெடுப்போம், கொள்கையை விட்டு பிழைப்பு நடத்துறதுக்கு வேறு இடத்தை தேடுங்கள் அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார் கலைஞர் அவர்கள். ஆட்சி வரும் போகும், ஐயா அண்ணா அவர்கள் சொன்ன கொள்கை எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் பேசியிருப்பார். எனக்கு அந்த வார்த்தைகள் தான் வந்து ஓடிட்டு இருந்து. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீ வந்து கொள்கையாவது இதாவது தூக்கி போட்டு வாங்க, நம்ம ஆட்சி கட்டலில் உட்காருவோம், திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேருவோம். அதாவது இங்கேருந்து ஓடினார்ல பொட்டி படுக்க தூக்கிட்டு காங்கிரஸ் ஓடிச்சு பச்சிங்களா தாவாக்கா கிட்ட. அதாவது கொள்கை இருக்கா, ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் காசு கொடுத்து பல கோடிகளை கொடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்கு காங்கிரஸை அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா. அப்படி பல கோடி போட்டு பாக்கெட்டில் போட்டு வச்சதை இவர் எத்தனை கோடி கொடுத்து வாங்கினாரு தெரியல. விஜய் அவர்கள் எத்தனை கோடி கொடுத்து காங்கிரஸை வாங்கினாரு தெரியல. இப்படி முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு கேட்டால் அரசியலில் நிரந்தர நண்பன் எதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசுவாங்க. ஸோ அப்படி தன்னை பற்றி கேவலமாக பேசினா கூட பரவாயில்ல, 2 அமைச்சர் கொடுக்குறாங்க, 2 அமைச்சர் அப்படின்னு ஓடுனாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கட்சி கிடையாது திமுக. அதனாலதான் இந்த பழியை நம்ம மேல எதிர்பார்க்கறாங்க. யாரு? தாவேகா. இதாவது இங்க பாருங்க, நம்ம விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடாம இவங்க 2 பேர் கூட்டணி வச்சு நம்மளை அடிக்க பாக்குறாங்க அப்படின்னு திமுக மேல இந்த பழியை போட பார்த்தாங்க. அது கவர்னர் கூப்பிடலன்றதை விட்டுட்டு திமுக மேல இந்த பழியை போட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தெளிவா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எப்போதும் இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு, இது மக்களுடைய தீர்ப்பு. நலத்திட்டங்கள் அவர் எப்படி செய்யறாரு, இன்னும் குறிப்பா வர சொன்னார். 2500 ரூபாய் கொடுக்குறான்னு அவர் பெண்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. 2500 ரூபான்றது கஷ்டம், குறைஞ்சபட்சம் நாங்க கொடுத்துட்டு இருந்தா 1000 ரூபாயாவது கண்டினியூ பண்ணுங்க. நம்மளை வந்து தோக்கடிச்சிட்டாங்க, சொந்த தொகுதியிலே நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஆளுங்கட்சி தனிப்பெரும்பான்மையிலேருந்து 74க்கு வந்திருக்க கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 74 இடத்துக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனால் 59 வைங்களேன், அந்த இடத்துக்கு நம்மளை இந்த மக்கள் தள்ளிட்டாங்க அப்படின்ற கோவம்லாம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கொடுங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்கேன் 5 வருஷமா இந்த திமுக ஆட்சி கொடுத்துருக்கேன், அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் 2500 ரூபாய் கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக அந்த ஸ்கீமை நிறுத்தாமல் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாவது கொடுங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த 1000 ரூபாய் பெண்கள் கொடுக்கறதுனால அது திமுகவுக்கு ஏதாவது லாபமா, ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது லாபமா? அது விஜய் அவர்கள் தான் லாபம். பரவாயில்லப்பா, 2500 ரூபாய்னா கூட 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாருப்பா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அந்த பேர் கூட விஜய்க்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அங்கிள் சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த நல்ல பேர் போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அவரு தான் ஸ்டாலின். ஆனால் நீங்கள் வந்து அப்படியே மாற்றி விட்டீங்க, மடம் மாற்றி விட்டீங்க. இல்லை இதுதான் பாரு அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டான நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம், பொறுத்திருந்து பார்க்குறோம். 2வது, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் எதிர்கட்சியாகவே உட்காடுறோம்பா சட்டமன்றத்தில். ஆளுங்கட்சியாக யாருப்பா அவங்களுக்குள்ளே பேசி கீசி முடிச்சு யார்கிட்ட என்னென்ன வாங்கணுமோ எங்கெங்கே கொடுக்கணுமோ கொடுத்து பேசி வாங்கி என்ன டீலிங்கோ பேசி முடிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன், எதிர்கட்சி தலைவராக நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன், என்ன எதுவும் பேசி முடிச்சுட்டு யார் ஆட்சி அமைக்க போறீங்கன்னு வாங்க, எங்களுக்கு அப்படி குறுக்கு வழியில் போய் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துட்டார். திமுக எதிர்கட்சியாக தொடர்கிறது, எங்களுக்கு இன்னொரு தேர்தல் வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு தலைவர் முடிவெடுப்பார்னா, மறுபடியும் ஒரு தேர்தலில் மறுபடியும் ஒரு பிரச்சனை, மறுபடியும் இத்தனை வேஸ்ட்டு, இன்னும் மேன் பவர் வேஸ்ட்டு, இவ்வளோ பண செலவு, இவ்வளோத்தையும் பார்க்கணும், மக்களோட தீர்ப்பை ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார். இதுக்கு இன்னும் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க? குறைஞ்சது 5 பேராவது தேவைப்படுறாங்க. இந்த 5 பேர் யார் யார் அந்த ஆதரவை கொடுக்க போகிறாங்க? இந்த 5 பேர் அநேகமாக விசிகா, சிபிஐ, சிபிஐஎம் இவங்க அந்த 6 பேரோடைய ஆதரவு தான் விஜய் அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 கட்சியும் எந்த மாதிரியான ஆதரவை கொடுக்க போகுது? ஏன்னா மறுபடியும் ஆளுநர் அவர்கள் வந்து கூப்பிட்டுட்டாரு, பேசிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இவங்க வந்து பேசியிருக்காங்க. அது ஒரிஜினலாக நேற்று போய் தனிப்பட்ட முறையிலையும் பேசி பார்த்துருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு எட்டப்படலை. ஸோ இப்போ 2 வாய்ப்பு தான் விஜய் அவர்களுக்கு. ஒன்று, சட்டசபையில் முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்டு சட்டசபையில் தன்னுடைய தனிப்பெரும்பான்மை வந்து நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட். அப்படி இல்லைன்னா அடுத்த ஃபார்முலேஷன் என்னவோ அதை நோக்கி ஆளுநர் அவர்கள் நகர்வார். ஸோ இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிற அந்த 5 பேர் யார்? அந்த 5 எம்எல்ஏக்கள் யார்? காங்கிரஸ்லேருந்து 5 போயிருச்சு,
இவங்க டிடி தினகரன் அவர்களுடைய அந்த அமமுக கட்சியிலிருந்து ஒருத்தர் வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீதி யார் யார் வரப்போறாங்க அப்படின்றது தான் இப்போ வந்து கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ கூட பாருங்க, விஜய் அவர்கள் ஆளுநரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆளுநர் வந்து எனக்கு கொடுக்க மாட்டாரு, ஆளுநர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, இது பாஜகவின் சதி, இங்கேருந்து உச்சநீதிமன்றம் போறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஓஹோ, அந்த இவர் இந்த படத்தில் பண்ணுவார் பார்த்தீங்களா, லிவிங்ஸ்டன், மாதவனும் ஜோதிகாவை வந்து தூக்கிட்டு போவார். உடனே இவர் அதை பார்த்துட்டு என்ன உனக்கும் அதே மாதிரி பண்ணி தொலைணுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போய் போராடி தன்னுடைய இதை வந்து வெற்றி பெற்று, அதாவது எந்த சிக்கலுக்குமே பாஜக கொடுக்குற எந்த ப்ரெஷருமே நேரடியாக போய் உச்சநீதிமன்றத்தில் தீர்வை வாங்கிட்டு வர்றது திமுக ஸ்டைல். இப்போ நம்மளும் திமுக ஸ்டைலில் அதே மாதிரி பண்ணுவோம். ஆட்சி அமைக்கணும் இல்லையா, உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். ஏன் இங்கே எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு திராணி இல்லையா? ஆளுநர் அவர்களே, நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, 118 பேர் தானே உனக்கு வேணும், 113 பேர் நான் கொடுத்துருக்கேன், ஃப்ளோரில் நான் வந்து என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு எதிர்த்து பேச தைரியம் இல்லையா? இன்னுமே நீங்கள் வந்து எதிர்த்து பேசலாம். அப்புறம் எப்படி உங்களை நாங்கள் நம்புறது? நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரி அப்படின்ற, பாஜக எதிர்க்கக்கூடிய ஆளுன்றதை எப்படி நாங்கள் நம்புறது? இன்னும் மும்மொழி கொள்கை இருக்குது, சிஏஏ இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் குறிப்பாக பிஎம்சிசி திட்டத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கையெழுத்தே போட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ இதெல்லாம் நீங்கள் எதிர்க்க போகிறீங்க, ஆளுநரையே எதிர்க்க மாட்டீங்க, பாஜக சதினே சொல்ல மாட்டீங்க, வாயை மூடிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் கூட நீங்கள் வாய் திறக்கலாம். நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்களே, 108 ஜெயிச்சிட்டீங்களே, ஆட்சி அமைக்க போறீங்களே. எப்படி இருந்தாலும் இங்கே இருந்து ஒரு 5 பேர், எங்க இருந்தோ ஒரு 5 பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தானே போறாங்க. அந்த தைரியத்தில் தானே நான் ஃப்ளோரில் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. இன்னுமே நீங்கள் ஏன் பாஜகவை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் ஆளுநர் இந்த மாதிரி அலக்கடிக்கிறாருன்னு ஒரு வார்த்தையை விஜய் அவர்கள் சொல்லலை. அப்போ இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை தொடர்ந்து வந்து ஏற்படுத்துது. அப்போ இவர் பாஜகவுடைய கைக்கூலி, பாஜக வந்து இவரை வந்து பெருசுப்படுத்தி காட்டுது. இல்லை இவர் வந்து அவர் கைக்கூலி இல்லை, அதனால தான் இவ்வளோ போராட்டங்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்க, நேரடியாக இவர் அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சா பாஜக கைக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஆட்சி அமைச்சா பாஜக கைக்கூலி. ஒன்றும் இல்லை, நேற்று அவங்க வந்த ட்ரெஸ் கோட்லேயே ஆளுநரும் வந்திருக்காரு, அதே ஒயிட் ஷர்ட் பேஜ் பேண்ட். இதை பார்த்தே நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க ஒயிட் ஷர்ட் பேஜ் பேண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ அவரும் அவங்க ஆளு தான் போல இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ இப்போ இந்த 3 கட்சிகள் சொன்னேன் இல்லையா, அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு நான் வந்து இடையூறாக இருக்க மாட்டேன், எதிர்கட்சி தான் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்தார். திருமாவளவன் அவர் சொல்லிட்டாரு இது தப்பு, ஆளுநர் அவர்கள் மூலியமாக பாஜக விஜய் அவர்களை சிஎம் பதவிக்கு அதாவது பதவி ஏற்றுக்க விடாம பாஜக ஆளுநர் மூலியமாக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சிபிஐஎம் சிபிஐ எல்லாருமே வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிட்டாங்க. அதாவது திமுக கூட்டணி இருக்க கட்சிகள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கு, இது வந்து ஆளுநர் பண்ற தப்புன்னு. ஆனா இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து வாய் திறக்கல, ஆளுநர் பண்ற தப்பு, என்ன ஆட்சி அமைக்க விட மாட்டாரு, நான் 108 இடம் ஜெயிச்சோம், என்ன ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க. திமுக கூட்டணி வந்து உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் வாய் திறந்து பேசிட்டாங்க. காங்கிரஸ், எனக்கு காங்கிரஸ் நினைச்சாதான் சிரிப்பா இருக்கு. அதாவது டேய் தயவு செய்து வாயை திறந்து பேசுகடா, நான் தாவேக்கா இப்படி சைலண்டா இருக்கிறது நல்லது இல்லடா அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நம்பி இருந்த கூட்டணியை விட்டுட்டு வந்துட்டேன்டா, இப்ப நீங்க வாயை திறக்காம இப்படியே இருந்தா எப்படிடா அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்கலன்னா நாங்கள் போராடுவோம். ஐயோ, போராடுறது தான் வெயிலில் நிற்கணும், கத்தணும், கூட்டம் சேர்க்கணும், கொடி பிடிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு வராதே. நம்ம உடம்பு நோகாம தானே இத்தனை நாள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து அங்கே சவாரி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இனிமேல் நம்ம தான் எல்லாமே செஞ்சாகணும் போல அப்படின்ற இடத்துக்கு காங்கிரஸ் நகர்த்திட்டாங்க. ஏன்னா தலையை கொடுத்துட்டோம், இனிமே அது வெட்டுப்படாமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா வாண்டடாக வந்து சிக்கியிருக்கோம், நம்ம வண்டியில் ஏறி இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் முதல்ல கூட்டணியில் இருக்கிறதுக்காக வாயை திறந்திருக்காரு. அதுவும் செல்வ பெருந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி உறுதியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டார் கடைசி வரைக்கும், பாவ மனுஷன். இப்போ அவர் அங்கே போய் சொல்லியிருக்காரு. கடைசி வரையும் இந்த களத்தில் நின்று போராடுறவங்க யாரும் அவங்க தான் வாயை திறந்துருக்காங்க தவிர்த்து விஜய் அவர்களோ விஜய்க்கு ஆதரவாக அதிமுக தரப்பில் இருந்தோ அவங்க யாரும் வாயை திறந்து சொல்லலை. ஸோ இப்போ நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும், யார் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, இதை எப்படி விஜய் அவர்கள் நிரூபிக்க போகிறாரு. அப்படி ஃப்ளோரில் அவர் நிரூபிக்க முடியாது அப்படின்னா அடுத்த ஃபார்முலேஷன் என்னவாக ஆளுநர் முடிவெடுக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் இந்த தீர்வு, அதாவது ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல. அது விஜயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் அது எப்படி, யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அந்த ஆதரவு
எப்போ அது வந்து புட்டுட்டு வெளியே வரும். ஏன்னா விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாஜகவுக்கு சாதகமாக அது மும்மொழி கொள்கையோ சிஏஓவோ இந்த மாதிரி விஷயங்களில் கையெழுத்து போகும்போது திருமாவர்களும் சிபி அவர்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். ஸோ தொடர்ந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படி இப்படின்னு ஆட்சி அமைச்சிடலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்க போது, விஜய் அவர்கள் எடுக்க போகிற முடிவில் தான் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா தொடரும் கூட்டணியா அப்படின்றது தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வெகு விரைவிலே அது வந்து தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம்.